வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செடியெல்லாம் வந்து வச்சோங்க. என்ன செடின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி தான். கல்யாணத்துக்கு போயிருந்தாரு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செடி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து கொய்யா கன்று தான். ஆல்ரெடி வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கொய்யா மரம் இருக்கு. அதில் எப்பயாவது அத்திப்பூத்தாப்புல தான் நாங்கள் ஒரு பழம் வந்து அறுத்து சாப்பிடுவோம். இது எல்லாமே நம்ம அனுமாரே வந்து சாப்பிட்டு போயிடுவார். அதனால நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒன்று வச்சிருங்க, வீட்டுக்கு பின்னாடி போய் இன்னொரு செடியை வச்சிருங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு முன்னாடி குழி தோண்டி வச்சாச்சுங்க. அப்புறம் குழியெல்லாம் தோண்டி பாப்பா கையில் தாங்க வைக்க சொன்னேன். ஏன்னா வளரப்புள்ள கையில் கொடுத்து வச்சா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு பாப்பா கையில் கொடுத்து வச்சுட்டு அந்த செடிக்கிட்ட எல்லாம் பேசிட்டு, பாப்பா வந்து நல்லா உன்னைய டெய்லி பார்த்துக்கிறேன், நான் நல்லா தண்ணி ஊற்றுறேன், எங்களுக்கு நிறைய பழம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கிட்ட வந்து பேசிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி செடி வைக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. நம்ம அனுமார் வந்து கம்முன்னு சாப்பிட்டு போனால் பரவாயில்ல, செடியெல்லாம் ஒடிச்சு அந்த செடி வாடி அப்படியே தொங்கும் போது பார்க்க கஷ்டமாக இருக்கும். இந்த பக்கம் அனுமாரை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுவும் அந்த ஒருஜான் வயிற்றுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுது. நம்மளும் இந்த ஒருஜான் வயிற்றுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால அதை திட்டி என்ன பிரயோஜனம், வந்து கம்முன்னு சாப்பிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல அப்படின்றது. இருந்தாலும் அவங்க சேட்டைகள் வந்து அப்படி. அதனால நாங்கள் எதுவும் சொல்றதில்ல. அதனால ஒரு செடி எங்களுக்கு, இன்னொரு செடி வந்து அனுமாருக்குங்க. டீல் ஓகே தானுங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.